அமைச்சர் நேரு அவர்களே, வக்பு நிலங்களை அபகரித்து விட்டு இஃப்தியார் அழைப்பு நிகழ்ச்சியா? இது உங்களுக்கு தெரியுமா? நேரு அவர்கள் RSS உடைய நேரடி தொடர்பிலும் நேரடி கண்காணிப்பிலும் நேரடி பாதுகாப்பிலும் இருக்கிறார் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு குற்றா கஞ்சியும் நீங்க கொடுக்கக்கூடிய இந்த இஃப்தியார் விருந்தும் நீங்கள் இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு சென்ற துரோகத்தை மறக்கடிக்க செஞ்சிருமா? அமைச்சர் நேரு அவர்களால் உழவர் சந்தையில் நடத்தப்படக்கூடிய இஃப்தியார் விருந்துல கலந்துக்க போறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த மாதிரி எல்லாம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு செலவுகளை சேர்ந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஷெட்டை போட்டு விருந்து நிகழ்ச்சிகளை நடத்தி இவங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, முஸ்லீம்களை நம்ம எவ்வளவு வேணாலும் குத்திட்டாலும் முதுகுல குத்தினாலும் இதெல்லாம் மறந்துட்டு இவங்க நோம்பு கஞ்சி குடிச்சிட்டு நமக்கு மறுபடியும் என்ன செஞ்சிருவாங்க, ஓட்டு போட்டுவாங்கிற நினைப்பு தானே உங்களுக்கு. அதனாலதானே இதெல்லாம் இங்கே கொண்டு வந்து செய்றீங்க. இந்த இஃப்தியார் விருந்து எதுவும் இல்லாத புது பழக்க வழக்கமாக இருக்குது. இதுவரை நீங்கள் இந்த இஃப்தியார் விருந்துகள் திமுக சார்பாக நடத்தப்பட்டுச்சுன்னா இங்கே நடத்தப்படும். ஒன்னு அறிவாலயத்தில் நடத்தப்படும், இல்ல ஏதாவது ஒரு கல்யாண மண்டபத்தில் நடத்தப்படும். உழவர் சந்தையில நடத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? உழவர் சந்தையில நடத்த வேண்டிய அவசியமும் நிர்பந்தமும் அவருக்கு ஏற்பட்டிருக்குது. அப்போ ஏன் ஏற்பட்டிருக்குன்னு கேட்டாக்கா, இங்கே வக்பு சொத்துக்கள் ஆட்சி காலத்துல அவருடைய அமைச்சராக இருக்கும்போது சூறையாடப்பட்டதுனால அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அவருடைய செல்வாக்கு சரிஞ்சிருக்கு. அந்த சரிஞ்ச செல்வாக்கு ஏதோ உங்களுக்கு சோத்த போட்டு சரி பண்ணிடலாம் மாதிரி இஃப்தியார் நிகழ்ச்சியை கொடுத்திருக்கிறாங்க. வரலாற்றிலே முதன் முறையாக ஒரு திமுக சார்பாக நடத்தக்கூடிய அந்த இஃப்தியார் நிகழ்ச்சி பச்சை கலர்ல ஏதோ முஸ்லீம்களே நடத்துவதை போல போட்டுட்டு கீழே அன்புடன் KN நேரு. இதெல்லாம் வரலாற்றிலே முதன் முறையாக. இதுக்கு முன்னாடி எல்லாம் திமுக கட்சி பேர்ல அந்த கட்சியுடைய கலர்ல தான் அந்த நோட்டீஸ் இருக்கும். கட்சியுடைய கலர்ல திமுக உடைய கலர்ல தான் இருக்கும். இது ஒரு பச்சை கலர்ல தலைமை பேராசிரியர் KM காதர் மதீன் இதெல்லாம் முஸ்லீம்களே சேர்ந்து நடத்துற மாதிரி ஏதோ நேரு அதுல ஒரு ஸ்பான்சரா இருக்கிற மாதிரியான ஒரு நிகழ்வை ஒரு பிம்பத்தை இந்த நோட்டீஸ்ல ஏற்படுத்தி இருக்கிறாங்க. ஆக இது எல்லாம் வரலாற்றிலே முதன்முறை. இதுக்கு முன்னாடி இஃப்தியார் நிகழ்ச்சி இங்க நடந்ததே இல்ல. இங்க நடத்தப்படுவது என்று சொன்னால் முஸ்லிம்களே உங்களுடைய ஓட்டுகளையும் உங்களுடைய தன்மானத்தையும் ஒரு கொற்றா கஞ்சியை கொடுத்து என்ன செஞ்சிடலாம், விலைக்கு வாங்கிடலாம். இவங்க ஒரு தப்பு கணக்கு போடுறாங்க. வெளுத்துக்கங்க, இவ்வளவுதான் ஒரு கொற்றா கஞ்சிக்கு நீங்க எல்லாம் மறந்துடுவீங்கிற மாதிரி உங்களை பற்றி ஒரு அற்பமான கணக்கை எடுத்து வச்சிருக்காங்க. அதை இன்ஷா அல்லாஹ் நீங்க எல்லாம் என்ன செய்யணும், இந்த விருந்தை புறக்கணிச்சு தவிடுபடியாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீர் ஹசனுல்லாஹ் ஷா தர்காவுக்கு சொந்தமான நிலங்கள் அரசால் அபகரிக்கப்பட்டு பூங்கா மற்றும் சூதாட்ட கிளப்புகள் கட்டப்படுவது சம்பந்தமாக நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இறைவனுடைய உதவியால் அந்த வீடியோ மிகப்பெரிய அளவுல பேசு பொருளாச்சு. அதன் விளைவாக நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் நேரடியாகவே களத்திற்கு அந்த இடத்தை பார்வையிட்டு அது சம்பந்தமாக தேவையான சட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதன் பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாகவும் அந்த இடம் சம்பந்தமான ஆவணங்களை கேட்டு எங்களிடம் பெற்றுக்கொண்டு இது சம்பந்தமான சட்ட உதவிகள் எது வேண்டுமானாலும் நீங்க கேளுங்க அப்படின்னு அவங்களும் நம்மளோட இருக்கிறாங்க. STP கட்சியுடைய நிர்வாகிகளும் இது சம்பந்தமான போராட்டங்கள்ல எது என்றாலும் நீங்கள் எப்போது வேண்டாமாலும் அழைப்பு கொடுங்க, நாங்க உங்களோட களத்துல நிற்பதற்கு தயாராக இருக்கோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அதற்காக நாங்க முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இது சம்பந்தமாக RDO உத்தரவின் பேர்ல 2 முறை நில அளவையருடைய தலைமையிலான அந்த குழுவினரால் 2 முறை சர்வே செய்யப்பட்டு அந்த மீர் ஹசனுல்லாஹ் ஷா தர்காவுக்கு சொந்தமான இடம் உழவர் சந்தைக்கு உள்ளே இருப்பது உழவர் சந்தையாக அபகரிக்கப்பட்டிருக்கு, வாட்டர் டேங்க் பில்டிங்காக அபகரிக்கப்பட்டிருக்குது, காலி இடமாக அபகரிக்கப்பட்டிருக்குது, சாலையாக அபகரிக்கப்பட்டிருக்குது என்பதை துல்லியமாக அளந்து அத்து காமித்து விட்டார்கள். இந்த சூழ்நிலையில இது அமைச்சர் நேரு அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியதால அதை சரி செய்யும் விதமாக அமைச்சர் நேரு என்ன செய்யறாங்கன்னா, திருச்சியில வரலாற்றுல முதன்முறையாக திமுக சார்பாக நடத்தப்படக்கூடிய இஃப்தார் நிகழ்வு ஏதோ அறிவாலயத்திலேயோ அல்லது வேறு எங்காவது தான் நடக்கும். ஆனால் முதல் முறையாக உழவர் சந்தையில ஒரு பிரம்மாண்ட ஷெட்டை போட்டு அதற்கு ஒரு அழைப்புதலையும் கொடுத்து எப்பயும் திமுக சார்பாக கூப்பிடுறாங்கன்னா அதை நேரு அழைக்கிறார் மாதிரி நோட்டீஸ் வெளியிட்டு இருக்காங்க. நிகழ்வுல இஃப்தியார் நிகழ்வுல தலைமையாக பேராசிரியர் KM காதர் மதீன் அவர்கள் இருக்கிறாங்க. முன்னிலை ஜவாஹிர்லா அவர்கள் இருக்காங்க. திருச்சி மாவட்ட ஜமாத் உலமா சபையுடைய தலைவர் அவர்கள் இருக்கிறாங்க. அவங்க தலைமையில இந்த இஃப்தியார் நிகழ்ச்சி நடக்குது. இந்த இஃப்தியார் நிகழ்ச்சிக்கு வாங்க அப்படின்னு அமைச்சர் நேரு அவர்கள் அழைப்புதல் கொடுத்து அழைப்புதல்கள் இன்னைக்கு விநியோகம் செய்யப்பட்டுச்சு. எல்லா பள்ளிவாசல்களிலும் பரவலாக இது சம்பந்தமாக அறிவிப்பு செய்யப்பட்டுச்சு. இது சம்பந்தமாக பேராசிரியர் KM காதர் மதீன் அவர்களை இங்கே நேரு அமைச்சராக இருக்கும்போது 2 முறை அனார்பாக் தர்கா இடிக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். அதே போல மீர் ஹசனுல்லாஹ் ஷா தர்கா இன்னும் ஏராளமான தர்காக்குடைய சொத்துக்கள் நேரு அமைச்சராக இருக்கும்போது ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது தெரியும் உங்களுக்கு. நீங்க உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு தவ வாழ்க்கையை போல இருந்து வரீங்க. உங்களுடைய கட்சி நிர்வாகிகள்கிட்ட நீங்க சொல்லதாக நாங்க
கேட்டிருக்கிறோம். உங்களுடைய மகன் வந்து ஏதாவது வந்து ஒரு அப்ளிகேஷன் கேட்டாக்கா நீங்க வந்து செஞ்சு கொடுக்க கூடாது, அதாவது உங்களுடைய பேர் தவறுதலாக எந்த விதத்திலையும் பயன்படுத்தப்பட்ட கூடாதுங்கிறதுக்காக நீங்க அது போல ஒரு வாய்வழி உத்தரவு போட்டிருக்கீங்கன்னு சொல்லி நாங்கெல்லாம் கேள்விப்பட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அரசியல்ல இந்த மாதிரியான ஒரு தூய்மையான ஆட்கள் இன்னைக்கு பார்ப்பது அரிதா, அதுவும் இஸ்லாமிய சமூகத்தில் அது போல நபர்கள் இருப்பது மிகவும் அரிதாக இருக்குது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தவ வாழ்க்கையை அரசியல்ல வந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்களே, இந்த வக்ஃபு சொத்தை அபகரிக்கக்கூடிய இந்த KNR அமைச்சர் அவர்கள் இப்பேற்பட்ட இந்த வக்ஃபு நில அபகரிப்புகளை எல்லாம் நார்பாக் தர்கா KNR அமைச்சர் அவர்கள் அமைச்சராக இருக்கும்போது 2 முறை இடிக்கப்பட்டுச்சு. அதைத் தொடர்ந்து மீர் ரசூலுல்லாஹ் சதர்காவுடைய சொத்துக்கள் உட்பட ஏராளமான இஸ்லாமிய சொத்துக்கள், வக்ஃபு சொத்துக்கள் KNR அமைச்சராக இருக்கும்போதுதான் அபகரிக்கப்பட்டிருக்குது. இது எல்லோருக்கும் தெரியும். ஆக இது சம்பந்தமாக நம்ம அந்த எடுத்த முன்னெடுப்புகள் ஒரு பேசு பொருளான தன்னுடைய செல்வாக்கு, தன்னுடைய மதிப்புக்கு குந்தகம் ஆயிடுச்சுங்கிறதுனால அதை சரி செய்யும் விதமாக அமைச்சர் நேரு என்ன செய்யறாரு, ஒரு உழவர் சந்தையிலேயே வந்து ஒரு விருந்து நிகழ்ச்சி, இஃப்தார் நிகழ்ச்சியை போட்டு அதை வந்து உங்களை வந்து தலைமை தாங்குவதற்காக கூப்பிடுறாரு. நீங்க வந்து ஒரு அரசியல்ல ஒரு புனிதத்தன்மையோட உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறீங்க. ஆக இந்த நிலையில நீங்கள் இது போன்ற ஒரு அயோக்கியத்தனத்திற்கு துணை போகக்கூடாதுன்னு சொல்லி நாங்க இந்த வீடியோ வாயிலாக உங்களை நான் கேட்டுக்கிறேன். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய பேராசிரியர் ஜவாஹிர் அவர்களே, KN அவர்களுடைய விசுவாசிகளாகவும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்களே, உங்களுக்கு நன்றாக தெரியும் இன்றைக்கு இஸ்லாமியர்களை நேரு அவர்கள் எப்படி நடத்துகிறார்கள், அமைச்சர் நேரு அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார், எப்படி வந்து முஸ்லிம்களை மதிக்கிறார்ங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இது தெரியாதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாருக்கும் நன்றாக தெரியும். அவருடைய செயல்பாடுகள் முஸ்லிம்களை அவமதிக்கும் விதமாகவும் முஸ்லிம்களை ஒரு பொருட்படுத்தாத விதமாகவும் தான் இருக்குங்கிறது எல்லோருக்கும் தெரிந்த ரகசியம் தான். ஆக இந்த நிலையில இருக்கும்போது அவர் வந்து இந்த வக்ஃபு சொத்தை வந்து அபகரிப்பு விஷயத்துல தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மதிப்பை, இழந்த மதிப்பை சரி செய்யும் விதமாக இந்த விருந்து நிகழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இந்த விருந்து நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் உண்மையிலுமே வந்து ஒரு சமுதாய சிந்தனையோடு நீங்க எல்லாம் செயல்பட்டீங்கன்னா, அல்லாஹ்வுக்கு பயந்து நீங்க செயல்படுவதாக இருந்தா உண்மையிலுமே இந்த நிகழ்வை வந்து நீங்க வந்து புறக்கணிக்கணும். வக்ஃபு சொத்துக்கள் மேலையும் இந்த சமுதாய சொத்துக்கள் மேலையும் சமுதாயத்துடைய மரியாதையின் மேலையும் உங்களுக்கு ஏதாவது கொஞ்சமாவது அக்கறை இருந்தா நிச்சயமாக இது வந்து அறவே இந்த அழைப்பை வந்து புறக்கணிக்கணும். இதெல்லாம் தாண்டி நீங்க வந்து இல்ல எங்களுக்கு வந்து சமுதாயம் எப்படி போனாலும் பரவாயில்ல, சமுதாயத்துடைய மதிப்பு எப்படி போனாலும் பரவாயில்ல, முஸ்லிம்கள் எப்படி அவமானப்படுத்தப்பட்டாலும் பரவாயில்ல, எங்களுக்கு நேரு தான் வந்து முக்கியம், நேரு கொடுக்கக்கூடிய நோன்பு கஞ்சி தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து போனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நிச்சயமா அது நீங்க சாப்பிடுறது அது வந்து நோன்பு கஞ்சி இல்ல, அதுக்கு பேர் வேற. நடிகரும் தமிழ்நாடு வெற்றி கழகத்துடைய தலைவருமான விஜய் அவர்கள் இஃப்தியார் விருந்து கொடுத்தது சம்பந்தமாக ஒரு சர்ச்சை கிளம்புச்சு. அது செய்யலாமா, அவர் வந்து எப்படி கொடுக்கலாம் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி அதே கேள்விதான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் அது பொருந்தும். அந்த அடிப்படையில் அமைச்சர் நேரு அவர்கள் கொடுக்கக்கூடிய விருந்து எந்த வகையில் அது கூடும் என்பதை ஜமாத்துல் உலமாவுடைய நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவங்க அதை தெளிவுபடுத்தணும். ஆக இந்த அழைப்பை வந்து எல்லா பள்ளிவாசல்களையும் வந்து கொடுத்திருக்கிறீங்க. ஆக இந்த அழைப்பை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் பிஜேபியோட பி டீம் என்று நீங்க எல்லாம் பரப்புரை செய்றீங்க, அதனால அதுல போகக்கூடாதுன்னு சொல்றீங்க. பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் DMK ஃபைல்ஸ் என்ற ஒரு ஃபைல்ஸை வந்து சொன்னார். அந்த ஃபைல்ஸ்ல நேருடைய பேரும் இருக்கு, அதை பற்றி அது சம்பந்தமாக வெளியிடுவேன் சொல்லி சொன்னார். ஆனால் மற்ற அமைச்சர்கள் எல்லாம் பல பேருக்கு ரைடு எல்லாம் நடந்துச்சு. ஆனால் நேரு அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார். எதனால் அவர் பாதுகாப்பாக இருக்கிறான்னு சொல்லி சொன்னா, அமைச்சர் நேரு அவர்கள் RSS உடைய மேலிட நிர்வாகிகளோடு நேரடி தொடர்பில் இருப்பதனால் அவர் இந்த ரைடில் இருந்து பாதுகாக்கப்பட்டுள்ளார். அதனால்தான் அவர் குறித்து மேலும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. RSS உடைய நேரடி தொடர்புலையும் நேரடி கண்காணிப்பிலையும் நேரடி பாதுகாப்பிலையும் இருக்கக்கூடிய அமைச்சர் நேரு அவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த விருந்து சம்பந்தமான நிகழ்வுல நீங்க எல்லாம் கலந்துக்கிறதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. இது சம்பந்தமான அறிவிப்புகள் எல்லா பள்ளிவாசல்களுடைய ஜும்மா மேடைகள்லையும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மக்களுக்கு எல்லாரும் கலந்துக்க சொல்லி. ஆக இது போன்ற RSS உடைய நேரடி தொடர்புல இருக்கக்கூடிய நேரு கொடுக்கக்கூடிய விருந்தை எப்படி நீங்க இதை சரி காண்றீங்க? இதை சொல்ல வேண்டிய பொறுப்பை வந்து உங்களுக்கு இருக்குது. இது சம்பந்தமாக நீங்க அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லணும் என்பதை உணர்ந்து அல்லாஹ்வுக்கு பயந்து இதுல வந்து உங்களுடைய கடமை ஆற்றுங்க. ஆக இந்த நிலையில வக்ஃபு சொத்துக்கள் சூறையாடப்பட்டிருக்கிறது. அமைச்சர் நேருடைய நேரு அமைச்சராக இருக்கும்போது வக்ஃபு சொத்துக்கள் சூறையாடப்பட்டிருக்குது. அனார்பாக் தர்கா 1க்கு 2 முறை இடிக்கப்பட்டிருக்குது. ஆக இதெல்லாம் மூடி மறைக்கும் விதமாக, பூசி முழுகும் விதமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த இஃப்தியார் நிகழ்வை முஸ்லிம்கள் இதை புறக்கணிக்க வேண்டும். வக்ஃபு சொத்துக்களை சூறையாடிவிட்டு அதை வந்து பூசி முழுகும் விதமாக அதை மூடி மறைச்சு இவங்களுக்கு ஒரு சோறு போட்டுட்டோம், இவங்களுக்கு வந்து ஒரு நேரம் கஞ்சி ஊத்திட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா இவங்க எல்லாம் மறந்துடுவாங்கன்ற மாதிரி முஸ்லிம்களை கேவலப்படுத்தும் நோக்கத்தோடு நடத்தக்கூடிய இந்த இஃப்தியார் விருந்தை முஸ்லிம்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.